வணக்கம். சர்வதேச செய்திகள் வாசிப்பது இலிவேணி கிருஷ்ணா. இஸ்ரேலில் ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணை மழை. இஸ்ரேல் மீது லெபனானின் ஹிஸ்புல்லா ஆயுதப்படையினர் சுமார் 250 ஏவுகணைகளை சரமாரியாக வீசி தாக்குதல் நடத்தினர். பல மாதங்களுக்கு பிறகு அந்த நாட்டின் மீது ஹிஸ்புல்லாக்கள் நடத்தியுள்ள மிக தீவிரமான தாக்குதல் இது என்று கூறப்படுகிறது. இதில் சில ஏவுகணைகள் இஸ்ரேலின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள டெல் அவீவ் நகருக்கு அருகே விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெய்ரூட்டின் குடியிருப்பு கட்டிடத்தில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சில் 29 பேர் உயிரிழந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதலை நடத்தியதாக ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்தனர். காசா போரில் ஹமாஸுக்கு ஆதரவாக தங்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஹிஸ்புல்லாக்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் அங்கு இதுவரை 3754 பேர் உயிரிழந்துள்ளனர். 15626 பேர் காயமடைந்துள்ளனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா படையினர் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். லெபனானின் ஹிஸ்புல்லா படையினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்காவுக்கான இஸ்ரேல் தூதர் மைக் ஹெசாக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவ வானொலியிடம் அவர் திங்கட்கிழமை கூறியதாவது: இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இன்னும் ஒரு சில அம்சங்கள் இறுதி செய்யப்பட வேண்டியுள்ளன. மேலும் அந்த ஒப்பந்தத்துக்கு லெபனான் அரசின் ஒப்புதலும் தேவை. இருந்தாலும் அந்த ஒப்பந்தம் மிக நெருக்கத்தில் உள்ளது. இன்னும் சில நாட்களில் அது கையொப்பமாகும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நெதன்யாகுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பித்ததற்கு பதிலாக அவருக்கு மரண தண்டனை விதித்திருக்க வேண்டும் என்று ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா கமேனி வலியுறுத்தியுள்ளார். தலைநகர் டெஹ்ரானில் திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பசீஜ் ஆயுத குழு உறுப்பினர்களிடையே இது குறித்து அவர் பேசியதாவது: போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதற்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, அவரின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவாவ் கலாட் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் அவர்கள் செய்த குற்றத்துக்கு அந்த தண்டனை போதாது. அந்த இருவருக்கும் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்க வேண்டும் என்றார் அவர். இஸ்ரேலுடன் போரில் ஈடுபட்டு வரும் ஹமாஸ், ஹிஸ்புல்லா ஆகிய இரு அமைப்புகளையுமே உருவாக்கி வளர்த்து வரும் ஈரானின் உச்சபட்ச அதிகாரமிக்க தலைவரான கமேனி இவ்வாறு கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் சுமார் 1200 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டவர்கள் பிணை கைதிகளாக கடத்தி செல்லப்பட்டனர். அதையடுத்து ஹமாஸ் அமைப்பை முற்றிலும் ஒழித்து கட்டுவதாக சூளுரைத்த இஸ்ரேல் காசா பகுதியை சுற்றி வளைத்து கடுமையாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் இதுவரை 44,235 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,04,638 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த போரில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவரது பாதுகாப்பு அமைச்சராக இருந்த யோவாவ் கலாண்டும் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அவர்கள் இருவரையும் கைது செய்ய த ஹேக் நகரில் உள்ள ஐநாவின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கடந்த வியாழக்கிழமை உத்தரவிட்டது. காசா பகுதியில் பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துவது, உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் அவர்களுக்கு கிடைப்பதை வேண்டுமென்றே தடுத்து பட்டினியை ஒரு போர் ஆயுதமாக பயன்படுத்தியது போன்ற போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக அவர்கள் இருவர் மீதும் நீதிமன்றம் குற்றம் சாட்டியது. இது தவிர இஸ்ரேலுக்குள் கடந்த ஆண்டு நுழைந்து ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதல் தொடர்பாகவும் அந்த அமைப்பின் தலைவர்கள் மீது படுகொலைகள், பாலியல் குற்றம், பிணை கைதிகள் கடத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளை நீதிமன்றம் சுமத்தியது. முக்கிய ஹமாஸ் தலைவர்களான இஸ்மாயில் ஹனியே, யாஹ்யா சின்வார் ஆகிய தலைவர்கள் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டதால் மற்றொரு தலைவரான முகமது டயீபுக்கு எதிராக நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பித்தது. முகமது டயீபும் தங்களது வான்வழி தாக்குதலில் உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் கூறினாலும் அதனை ஹமாஸ் அமைப்பினர் இதுவரை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எதிரான கைது உத்தரவை ஏற்க மறுத்த ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பன் அந்த உத்தரவை மீறி தங்கள் நாட்டுக்கு வருமாறு நெதன்யாகுக்கு அழைப்பு விடுத்தார். அமெரிக்காவும் நெதன்யாகு மற்றும் கலாண்டுக்கு எதிரான கைது உத்தரவுக்கு கண்டனம் தெரிவித்தது. நெதன்யாகு கைது செய்யப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் சிறை வைக்கப்பட்டால் நெதர்லாந்து மீது படையெடுத்து அங்கு சிறை வைக்கப்பட்டிருப்பவர்களை மீட்கும் சட்டத்தை பயன்படுத்தி அவரை மீட்கப் போவதாக அமெரிக்கா எச்சரித்தது. ஆனால் நெதன்யாகுக்கு எதிரான கைது உத்தரவை ஏற்பதாக பிரிட்டன், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, நார்வே, நெதர்லாந்து, அயர்லாந்து, தென் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் ஐரோப்பிய யூனியனும் அறிவித்துள்ளன. ருமேனிய அதிபர் தேர்தல் ரஷ்ய ஆதரவாளர் அதிர்ச்சி முன்னிலை. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ரஷ்ய ஆதரவு வேட்பாளரான காலின் ஜார்ஜெஸ்கு எதிர்பாராத வகையில் முதலிடத்தை பிடித்தார். எனினும்
தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் முதல் இடத்தை பிடித்த அவருக்கும் இரண்டாவது இடத்தில் உள்ள மிதவாத கட்சியான யுஎஸ்ஆர் கட்சியின் எலனா லஸ்கோனிக்கும் இடையே வரும் டிசம்பர் 8ஆம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. தீவிர வலதுசாரி கட்சியான ஏயுஆர் கட்சியில் இருந்த காலின் ஜார்ஜெஸ்குவின் ரஷ்ய ஆதரவு மற்றும் நேட்டோ எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கு அவரது கட்சியிலிருந்தே விமர்சனங்கள் எழுந்தன. அதையடுத்து கட்சியிலிருந்து விலகிய அவர் உணவு மற்றும் எரிபொருளை பெறுவதில் ருமேனியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டும் என்று வலியுறுத்தி டிக்டாக் ஊடகம் மூலம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட அவருக்கு வெறும் 5% வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. ஐரோப்பிய யூனியனுக்கு ஆதரவான மத்திய இடதுசாரி கட்சியை சேர்ந்த மார்சல் சியோலகு எளிதில் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் தேர்தலில் 22.9% வாக்குகளை பெற்று காலின் ஜார்ஜெஸ்கு முதலிடம் பிடித்தார். 19.17 வாக்குகளுடன் அவருக்கு அடுத்த இடத்துக்கு எலனோ லஸ்கோனி வந்தார். எளிதில் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்ட சியோலகு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். 1989ஆம் ஆண்டின் ருமேனியா கம்யூனிசத்தை கைவிட்டு ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அந்த நாட்டில் ரஷ்யாவை வெளிப்படையாக ஆதரிக்கும் வேட்பாளர் ஒருவர் அதிபர் தேர்தலில் முதன்முறையாக முன்னிலை பெற்றுள்ளது அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு அளித்து வரும் உதவிகளை நிறுத்தப் போவதாக கூறும் ஜார்ஜெஸ்கு அதிபர் பொறுப்பை ஏற்றால் ஐரோப்பிய அரசியலில் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. முதல்கட்ட வாக்குப்பதிவில் இடதுசாரி மற்றும் மிதவாத கட்சிகளை மக்கள் புறக்கணித்துள்ள நிலையில் இரண்டாவது கட்ட தேர்தலில் காலின் ஜார்ஜெஸ்கு வெற்றி பெறுவது உறுதி என்று கருதப்படுகிறது. தடையை மீறி போராட்டம். இஸ்லாமாபாத்தை நோக்கி இம்ரான் கட்சியினர் பேரணி. பாகிஸ்தான் அரசு விதித்துள்ள தடையையும் மீறி தலைநகர் இஸ்லாமாபாத்தில் போராட்டம் நடத்துவதற்காக அந்த நகரை நோக்கி முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் பேரணியாக சென்றனர். முன்னதாக அடிலாலா சிறையில் இம்ரான்கானை திங்கட்கிழமை சந்தித்து பேசிய அவரின் பாகிஸ்தான் தெஹ்ரிக்-ஏ-இன்சாப் கட்சியின் தலைவர்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து போராட்டம் கைவிடப்பட்டதாக வெளியான தகவலை திட்டவட்டமாக மறுத்தனர். பின்னர் கைபர் பக்துன்கவா மாகாண முதல்வர் அலி அமீன் கண்டாபூர் தலைமையில் இஸ்லாமாபாத்தை நோக்கி அவர்கள் பேரணியாக சென்றனர். முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டி வரும் இம்ரான்கான் அரசுக்கு எதிராக ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கட்ட போராட்டம் நடத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். இருந்தாலும் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசு மேற்கொண்டது. இஸ்லாமாபாத்தில் நவம்பர் 18 முதலே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் கீழ் அந்த நகருக்குள் நுழைய முயலும் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்களை தடுக்கும் வகையில் லாகூர், ராவல்பிண்டி, பெசாவர் இடையிலான ரயில் சேவையை பாகிஸ்தான் ரயில்வே துறை ரத்து செய்தது. இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி இடையே மெட்ரோ பேருந்து சேவையும் நிறுத்தப்பட்டது. பல்வேறு ஊழல் வழக்குகளில் இம்ரான்கான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது நினைவு கூறத்தக்கது. மேற்கு ஆசியாவில் போர் நிறுத்தத்துக்கு இந்தியா ஆதரவு. எஸ். ஜெய்சங்கர். மேற்கு ஆசியாவில் உடனடி போர் நிறுத்தத்தையும் பாலஸ்தீன பிரச்சினைக்கு இரு தனி நாடு தீர்வையும் இந்தியா ஆதரிக்கிறது என வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் திங்கட்கிழமை தெரிவித்தார். 3 நாள் பயணமாக ஜெய்சங்கர் ஞாயிற்றுக்கிழமை இத்தாலிக்கு வந்தடைந்தார். அங்குள்ள ஃபியூகி நகரில் நடைபெறும் G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இதனிடையே ரோம் நகரில் திங்கட்கிழமை நடைபெற்ற 10வது மத்திய தரைக்கடல் நாடுகள் கூட்டத்தில் ஜெய்சங்கர் கலந்து கொண்டு பேசியதாவது: மேற்கு ஆசியாவில் நடைபெறும் இராணுவ மோதல்களில் பொதுமக்கள் பெரிய அளவில் உயிரிழப்பதை இந்தியா கடுமையாக கண்டிக்கிறது. இஸ்ரேல், ஈரானுடன் இந்தியா உயர் தொடர்பில் இருந்து வருகிறது. பாலஸ்தீன பிரச்சினைக்கு உடனடி போர் நிறுத்தத்தையும் இருதரப்பு தீர்வையும் இந்தியா ஆதரிக்கிறது. உடனடி போர் நிறுத்தத்தை அனைத்து நாடுகளும் ஆதரிக்க வேண்டும். இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ரஷ்யா, உக்ரைன் ஆகிய இரு மோதல்களும் மத்திய தரைக்கடல் பகுதியில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. மத்திய தரைக்கடல் பகுதியுடனான உறவை வலுப்படுத்துவது உலகளவில் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு நன்மை பயக்கும். ஆனால் இந்த மோதல்கள் அப்பகுதியின் வர்த்தக இணைப்பு மற்றும் கடல்வழி போக்குவரத்து சீர்குலைத்துள்ளன. இந்த சவாலை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் ஒரு பகுதியாக இந்தியாவின் சார்பில் தெற்கு லெபனானின் ஐநாவின் இடைக்கால அமைதிப்படையில் இந்தியாவின் 900 பாதுகாப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஏடன் வளைகுடா மற்றும் வடக்கு அரபிக்கடலின் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக இந்திய கடற்படை கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்ட IMEC இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார அமைப்பு குறிப்பிடத்தக்க முயற்சியாக உள்ளது. மேலும் இந்தியா, இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின்
I2U2 அமைப்பும் இதில் திறம்பட செயலாற்றி வருகிறது என்றார். இஸ்ரேல் லெபனான் இடையே விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம். லெபனானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உடன்பட்டுள்ளார். காசாவில் தொடரும் போரில் பாலஸ்தீன ஹமாஸ் படைக்கு ஆதரவாக லெபனான் நாட்டில் இருந்தபடி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஹிஸ்புல்லாக்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் லெபனான் பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதில் அங்கு இதுவரை 3750க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 15626 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் லெபனானின் ஹிஸ்புல்லா படையினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தப்படி முதல் 2 மாதங்கள் முற்றிலும் சண்டை நிறுத்தப்படுவதுடன் லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இஸ்ரேல் எல்லையிலிருந்து சுமார் 18 மைல் தொலைவில் உள்ள லித்தானி ஆற்றின் தெற்கு பகுதியிலிருந்து ஹிஸ்புல்லா ஆயுதப்படைகள் வெளியேறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதும் தெற்கு லெபனானில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள மக்கள் மீண்டும் தங்கள் இருப்பிடங்களுக்கு செல்லவும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை இன்று ஆலோசனை கூட்டம் நடத்தி போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருதரப்புக்கும் இடையே மத்தியஸ்த பேச்சுவார்த்தையை அமெரிக்க தூதர் அமோஸ் கோஸ்டைன் முன்னெடுத்து வருகிறார். இம்ரான்கான் ஆதரவாளர்களை கண்டதும் சுட உத்தரவு. பாகிஸ்தானில் பதற்றம். இஸ்லாமாபாத். பாகிஸ்தான் அரசு விதித்துள்ள தடையையும் மீறி தலைநகர் இஸ்லாமாபாத்தில் போராட்டம் நடத்தும் இம்ரான்கான் ஆதரவாளர்களை கண்டதும் சுட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பாகிஸ்தானில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் பிரபல கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கான் மீது அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் மீதான ஒரு வழக்கில் அண்மையில் நீதிமன்றத்தால் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இதனையடுத்து இம்ரான்கானை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதை முக்கிய கோரிக்கையாக முன்வைத்து இம்ரான்கானின் பிடிஐ கட்சியினர் தங்கள் கட்சி தலைவருக்கு ஆதரவாக திடீரென பெருந்திரளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பாகிஸ்தானில் அசாதாரணமான சூழல் நிலவுகிறது. இம்ரான்கானின் மனைவி புஸ்ரா பிபி தலைமையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேரணியை தொடங்கிய லட்சக்கணக்கான போராட்டக்காரர்கள் இஸ்லாமாபாத் நகரை திங்கட்கிழமை மாலை சென்றடைந்தனர். இதனிடையே பாகிஸ்தான் அரசு விதித்துள்ள தடையையும் மீறி தலைநகர் இஸ்லாமாபாத் நகரை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. போராட்டக்காரர்களை கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைந்து போக செய்ய பாதுகாப்பு படையினரும் காவல்துறையினரும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இருப்பினும் தொடர்ந்து முன்னேறி வரும் போராட்டக்காரர்களை ஒடுக்க இராணுவம் களமிறங்கி உள்ளது. போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான மோதலில் திங்கட்கிழமை பாதுகாப்பு படையினர் 4 பேர் மரணமடைந்தனர். போராட்டக்காரர்கள் தரப்பில் ஒரு நபரும் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்குள்ள பல சாலைகளில் கண்டெய்னர்கள் குவிக்கப்பட்டு போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இஸ்லாமாபாத்தில் அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன. இப்போதைய சூழலில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டு பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தும் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்ல மறுத்தால் அவர்களை கண்டதும் சுட இராணுவத்தினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் ஒரே இரவில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களால் தாக்குதல். உக்ரைனின் பல பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. திங்கட்கிழமை நள்ளிரவில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் கட்டடங்கள் உட்பட முக்கிய உட்கட்டமைப்புகள் பல சேதமடைந்துள்ளதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ரஷ்யாவில் இருந்து சுமார் 188 ட்ரோன்கள் ஏவப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000வது நாளை கடந்துள்ள உக்ரைன் போரில் ரஷ்யாவுடன் இணைந்து போரிடுவதற்காக ஆயிரக்கணக்கான வடகொரிய இராணுவ சிறப்பு படையினரை ரஷ்யா வரவழைத்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா வழங்கியிருந்த அதிநவீன ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் உக்ரைனின் நீப்ரோபெட்ரோவிஸ்க் நகரில் ரஷ்யா கண்டம் விட்டு கண்டம் பாயும் வகையை சேர்ந்த ஏவுகணை கொண்டு தாக்கியது. தாங்கள் உருவாக்கியுள்ள ஆரேஸ்னிக் என்ற அதிநவீன புதிய ரக ஏவுகணைகள் உக்ரைன் மீது வீசப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரித்துள்ளார். போர் நிறுத்தம் ஏற்படாமல் சண்டை தொடர்கிறது உக்ரைனில். இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட 1000 மருத்துவ பணியாளர்கள். இஸ்ரேல் காசாவில் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 1000 மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் வரை கொல்லப்பட்டதாக காசா மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது.
காசா மருத்துவத்துறை அலுவலகம் ஞாயிறன்று வெளியிட்ட அறிக்கையில் பல மருத்துவமனைகள், மருத்துவ பணியாளர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி போர்க்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளது. 310க்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்களை பணி செய்ய விடாமல் இஸ்ரேல் படைகள் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் பலர் சித்திரவதை மற்றும் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு 1000க்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் செவிலியர்களும் இஸ்ரேல் இராணுவத்தால் கொல்லப்பட்டதாக மருத்துவத்துறை அறிக்கை குறிப்பிடுகிறது. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இஸ்ரேல் இராணுவத்தினரின் பிடியில் இருந்த மருத்துவர் அதான் அல்புர் சிறைக்கு அனுப்பப்பட்டதாக, பிறகு சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. காசாவில் சிறைபிடித்த பல மருத்துவர்களை இஸ்ரேல் சிறையில் அடைத்து துன்புறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அறிக்கையில் இஸ்ரேல் காசா மீது விதித்துள்ள தடையால் அத்தியாவசிய மருத்துவ பொருட்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் நுழைவது தடுக்கப்படுவதால் சுகாதார நெருக்கடி மேலும் மோசமாகி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வடக்கு காசாவில் நிலைமையை குறிப்பிட்டு தொடர்ந்து குண்டுவீச்சுகள், விமான தாக்குதல்கள் மற்றும் அதன் ஊழியர்கள் மீது நேரடி தாக்குதல்களுக்கு உள்ளான கமாஸ் அத்வான் மருத்துவமனையின் நிலைமையை சுட்டிக்காட்டியது. இஸ்ரேல் இராணுவம் அந்த பகுதியின் சுகாதார அமைப்பை சேதப்படுத்துவதில் துரிதமாக இருந்ததாகவும், சமீபத்திய தாக்குதல்களில் கமாஸ் அத்வான் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் ஹுசாம் அபு சாஃபியா மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களையும் குறிப்பிட்டுள்ளது. அவர் ஒரு அறுவை சிகிச்சை முடித்து அறையை விட்டு வெளியேறும் போது வெடிகுண்டு வீசப்பட்டதால் காயமடைந்தார். இஸ்ரேலுக்கு இராணுவ உதவி வழங்கும் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இந்த இனப்படுகொலை போர்க்குற்றங்களுக்கு துணையாக இருக்கின்றன. இஸ்ரேல் தனது போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பேற்று காசாவில் சுகாதார கட்டமைப்பை அளிக்கும் வேலையை கைவிட வேண்டும் என்று சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கிறோம். இதில் நடவடிக்கை எடுக்க தவறினால் மனிதாபிமானத்திற்கான சட்டத்தின் வீழ்ச்சியை இது குறிக்கும். மேலும் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் மோதல்களுக்கு ஆபத்தான முன்னுதாரணமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் சமீபத்திய போர் தாக்குதல்களில் குறைந்தது 44,200 பாலஸ்தீனியர்களை கொல்லப்பட்டனர். அதில் 60% மேற்பட்டோர் பெண்கள் மற்றும் குழந்தைகளே. மேலும் காசாவில் நடக்கும் போர் குறித்து செய்தி சேகரிக்க வந்த 188 செய்தியாளர்களும் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து காசாவில் அகதிகள் முகாம், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவமனைகள் மீதான தாக்குதல்கள் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் லெபனானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உடன்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.